மத்திய அரசு நிதி கொடுக்காம இன்ன வரைக்கும் அலக்கடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கணும். மத்திய அரசு ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கு. இது சம்பந்தப்பட்டு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல. ஆனா இன்னைக்கு தேர்தல் நெருங்க போகுதுன்ற சூழல் காரணமா மத்தியில எப்படி பாஜக இந்து மதம் பாசிசம்ன்ற ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாங்களோ இன்னைக்கு அது எடப்பாடி முன்னெடுக்கிறாரு. அவ்வளவுதானே. இந்து மதத்தை நோக்கி நீங்க அரசியல் பண்ண கிளம்பிட்டீங்க. அவங்க கோவில் பணத்தை எடுத்து வச்சு ஒயின் ஷாப் திறக்கல, கல்லூரி திறந்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? ஒவ்வொரு முறை கல்லூரி திறக்கிறதுக்காக இங்கேருந்து போய் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம நம்பி இருந்தோம்னா நம்ம மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி எப்படி பயன்படுத்த நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒருத்தர் ஒரு பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறாரு. சரி, கொள்ளையடிச்ச பணத்துல 50% நான் கவர்மெண்ட்டுக்கு தரேன் அப்படின்னு முதல்ல ஸ்டாலின் சந்திச்சு ஒரு செக் கொடுத்துட்டு போயிடுறாரு. சரி, முதல்ல ஸ்டாலின் அதை வேற ஒரு திட்டத்துக்கு பயன்படுத்துறேன், அந்த நிதி ஒதுக்கிடுறாரு. அதுக்கப்புறமா தான் அது கொள்ளையடிக்கப்பட்ட பணம்னு தெரியுது. இப்போ அந்த பணத்தை திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்களா இல்ல வங்கியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு வங்கி கிட்ட திருப்பி கொடுப்பாங்களா? 39 எம்பிகள் இங்க தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க? மக்களுடைய குறைகளை கொண்டு போய் அங்க பேசுங்க, எங்களுக்கு வேண்டியது நீங்க வாங்கி கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எதையும் கேட்க மாட்டீங்க. அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கு, நீங்க பேசுவாங்க. அப்ப நாங்களே ஆட்சிக்கு வந்துடுறோம், நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்களேன். மக்கள் நம்பிக்கை வச்சா வாங்க. மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம உங்களை ஓரம் மக்களுக்கு நம்பிக்கை வந்ததுனால தானே உங்களை உட்கார வச்சாங்க. அப்ப அந்த நம்பிக்கை காப்பாத்துறதுக்கு நீங்க தானே போய் பேசணும். அதிமுக போய் பேசுங்க, அதிமுக போய் அது கரெக்ட். ரிசைன் பண்ணிட்டு போங்க. அமித்ஷா வந்தாரு, அதிமுக கூட்டணி வச்சாரு, அதிமுக உடைஞ்சது. ஓபிஎஸ் ஒரு சைடு, இபிஎஸ் ஒரு சைடு போனாரு. திருப்பி அமித்ஷா வந்தாரு, தேர்தல் நேரம் பாமக உடையுது, அப்பா தனியா புள்ள தனியா போறாங்க. மறுபடியும் பாமக உடையும். அமித்ஷாவால பாமக உடையல. பாமக உடையறதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்காரு. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பர்த் பேசிட்டு இருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாரும், அதாவது அதிமுக பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் இது பொருந்தா கூட்டணின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணத்துல களம் இறங்கியிருக்காரு. இந்த நேரத்துல பாஜகவினுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட முழு RSS நபரா அவர் பேசுறாரு அப்படின்னு சில நபர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்காக ஹரிஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி அப்படின்ற அந்த தலைவர் பதவியில இருந்து எப்ப RSS எடப்பாடி பழனிசாமியா மாறினார்? அவர் எங்க RSS மாறினாரு? அவர் மக்களுடைய குறைகளை கேட்கிறாரு. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைப்படி பேசிட்டு இருக்காரு. மக்கள் என்ன கேட்கறாங்க ஆக்சுவலா? மக்கள் உங்களுக்கு அறநிலையத்துறையில இவ்வளவு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, கோவில் பணத்தை முறைகேடா திமுக அரசு அவங்களுடைய பாக்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதை நீங்க கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க. இது மக்களுடைய கருத்து இல்லை, இது பாஜகவுடைய கருத்து தானே? யார் சொன்ன மக்களுடைய கருத்து இல்லைன்னு? இது சம்பந்தப்பட்ட அண்ணாமலை முன்னாள் தலைவர் இல்லையா, பாஜகவுடைய தலைவர், அவர் இருக்கும்போது ரொம்ப வீரியமா கொண்டு போனாங்க. ராஜாவும் இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் மட்டும்தான் HRNC தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எங்கேயுமே சொல்லல. இல்ல HRNC வேணாம்னு அதிமுக தலைவர்கள் எங்கேயும் சொல்லலையே. HRNCல ஊழல் நடக்குது, நீங்க ஊழலை நீங்க முறைகேடா நீங்க அந்த பணத்தெல்லாம் பயன்படுத்தி நீங்க உங்களுடைய சொத்துக்களுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தானே சொல்றோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. என்னன்னா, அறநிலையத்துறையின் மூலமா வரக்கூடிய கோவில் சொத்துல இருந்து இருக்கக்கூடிய பணத்தை இவங்க எடுத்து கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்ன தப்பு? இல்லைங்க, உங்களுக்கு அறநிலையத்துறையினுடைய சட்ட விதிகள்னு ஒன்று இருக்கு. 1959 TNHRC ஆக்ட் 1959. அது கருணாநிதி இருக்கும்போது தானே கொண்டு வந்தாங்க? கிடையாது, காமராஜர் காலத்திலேயே அந்த ஆக்ட் இருக்கு. அதை திருத்தம் பண்ணி இப்போ வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த சட்டத்தில் செக்ஷன் 66(1)ல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி கோவில் பணத்தை கோவிலினுடைய நிர்வாக குழு இல்லைன்னா அறங்காவலர்கள் இல்லைன்னா செயல்தல அதிகாரிகள் இவங்க 3 பேர் தான் அதை கையாள முடியும். அந்த நிதியிலேருந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டை எவ்வளோ வேணும்னு கணக்கெடுத்து அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் பொது நிதிக்காக இது போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த ஆக்ட் சொல்லுது. சரி, ஸோ அப்போது செயல் அதிகாரியோ இல்லை தக்காரோ இல்லை அங்கே இருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களோ அவங்க தான் இதை முன்னெடுத்து இந்த மாதிரி நாங்கள் கல்லூரி கட்டுறோம் அப்படின்னு அறநிலையத்துறைக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்து அறநிலையத்துறை அதை பேஸ் பண்ணி ஒரு ஜியோ போட முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும். சரி, அறநிலையத்துறை டைரெக்டாக தலையிட்டு நாங்கள் கல்லூரி கட்டுறோம், நாங்கள் இந்த கல்லூரி அமைக்கிறோம் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சட்டம் அதுக்கு அனுமதிக்கவும் இல்லை. ரெண்டாவது, இப்படிப்பட்ட கல்லூரிகள் அமைக்கப்பட்டால் அந்த கல்லூரிகளில் இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடப்பிரிவு கட்டாயமாக்கப்பட வேண்டும். இதுவும் அந்த சட்டப்பிரிவில் இருக்குது. TNHRC ஆக்ட் 1959 செக்ஷன் 66 இதுவும் ஒரு பிரிவாக இருக்குது.
நீங்க என்ன மத பாடத்தை நீங்க இந்த கல்லூரிகள்ல கொண்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் தான் கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து கோயில் பணத்துல இருந்து நீங்க ஒரு செயல் திட்டம் பண்றீங்க. ஸ்கூலோ, காலேஜோ வைக்கிறீங்கன்னா, இந்து மதம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்கள் உள்ள இருக்கணும். இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய குரல் தானே. இதை ஏன் அதிமுக எடுத்து பேசுறீங்க? என்ன லாபம் உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் பாஜக குரல் இல்லங்க. சட்ட ரீதியா நீங்க செய்ய வேண்டியது ஏன் செய்ய மறுக்கிறீங்க? இல்லங்க, கல்விங்கிறது பொதுப்படை தானே பண்றீங்கன்னு கேக்குறோம். கல்விங்கிறது பொதுப்படை தானே. யூனிஃபார்ம் எது கொடுக்குறோம்? எல்லாரும் சமம்னு சொல்லி தான் கொடுக்குறோம். முன்னாள் தலைவர் பாஜக அண்ணாமலை சொல்றாரு எல்லாருக்கும் சமம்னா ஹெச்ஆர்சி வச்சுட்டு நீங்க ஏன் வந்து கோவிலை மட்டும் நிர்வகிக்கிறீங்க? மசூதிகளையும் தேவாலயங்களையும் நீங்க வந்து நிர்வகிக்கலாமே, கூடுதலா அதையும் சேர்த்துக்கோங்க. கோயிலை மட்டும் ஏன் நிர்வகிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா எல்லாரும் சமம்ங்கிறீங்கல்ல. ஏன்னா நகை திருடு போறதுங்கிறது பழனி கோயில தான் நகை திருடு போனுச்சு. திருநது யாருன்னு பார்த்தோம்னா அந்த கோவிலுடைய காவலர்கள் தான் திருடினாங்க. ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சேர்ந்த சாதாரண நபர்கள் திருடினாங்க. இப்ப இது மாதிரி கோயில் சொத்துக்களை திருடுறாங்க. இல்ல அத கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை? நீங்க பழனி கோயில்ல நகை திருடு போனது மட்டும் தான் சொல்றீங்க. அதன் பின்னால் இருக்கிற அரசியலை நீங்க இன்னும் சொல்லல. அதன் பின்னால் இருக்கிற அரசியலை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரொம்ப தெளிவா தன்னுடைய தீர்ப்புல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தக்கார் நியமனம் செய்யறதுக்காக இஷ்டத்துக்கு கதை கட்டிட்டு இருக்கீங்க. நீங்க தக்கார் நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க வந்து ஒரு கோயில் அரசுடைமை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டு தக்கார் நியமனம் போடுறீங்க. தக்கார் நியமனம் போறதுக்காக இஷ்டத்துக்கு நீங்க கதை கட்டிட்டு இருக்கீங்க. அதனால பல்வேறு வழக்குகள் எங்க கிட்ட வருது. இந்த ஒவ்வொரு வழக்கையும் நாங்க வந்து விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா அறநிலைத்துறையுடைய ஒவ்வொரு விதமான போலியான முகங்கள் வெளியில வரும். அதனால அரசு தரப்பும் அறநிலைத்துறையும் நிதானித்து தக்கார் நியமனத்தை மேற்கொள்ளணும். இந்த வழக்குல வந்து முதல்ல பழனி கோயிலுக்கு நிர்வாகிகளை நியமிங்க, அறங்காவலர் குழுவை போட்டு அறங்காவலர்களை நியமிங்கன்னு ஆர்டர் போட்டது இதே உயர்நீதிமன்றம். ஆமா, அதை நிரூபிக்க வேண்டிய சக்தி யார்கிட்ட இருக்கும்? அரசாங்கத்திட்ட தானே இருக்கும். அறநிலையத்துறை அப்படி இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும். இப்போ வரைக்கும் அப்பீல் கூட போகல அறநிலையத்துறை. அப்போ அவங்க மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்துட்டாங்க. சரி, அப்போ அந்த தவறுகளுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. தவறுகளுக்கு காரணம் எங்க இருக்கு? அமைச்சர்கிட்ட இருந்து அதிகாரிகள் வரைக்கும் அப்படியே பரவி கிடக்கு. சரி, ஒரு ஜேசியில இருந்து ஏசியில இருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாரும் கமிஷன் வாங்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர்ஸ்ல இருந்து அந்தந்த நிர்வாகிகள் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா விதமான அதிகாரிகளும் கமிஷன் வாங்குறாங்க. சரி, கோவிலுடைய உண்டியல் பணத்துல ஒரு 20% கமிஷன் போகுது. அதை தாண்டி வந்து மற்ற கணக்குகள்ல இருந்து ஒரு 10% கமிஷன் வாங்குறாங்க. இப்படி கமிஷன் வாங்கி நீங்க உங்களுடைய சொத்துக்களை சேர்த்துக்கிறீங்களே தவிர கோவிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்டயே எழுது. சரி, இப்ப கோவிலுடைய சொத்துக்களை எடுத்து பயன்படுத்தணும்னா அது கோவில் அந்த இந்து மதம் சார்ந்து அவங்க செயல்படும் நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒயின் ஷாப் மூலமா சில வருமானம் ஈட்டுறாங்க இவங்க அரசாங்கம். அப்போ அதுல வர பணத்தை எடுத்து எப்படி மற்ற துறைகளை செயல்படுத்த முடியும்? மற்ற துறைகளுக்கு செயல்படுத்துறாங்களா? ஏன் படுத்துறாங்களே, எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்ம இல்லையே, மற்ற துறைக்கு மத்திய அரசு நிதி கொடுக்காம இன்ன வரைக்கும் அலக்கடிச்சிட்டு இருக்காங்க. காரணம், தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கணும். இங்கே வெள்ளப்பெருக்கு வந்தாலோ இல்லை இயற்கை சீற்றம் எது நடந்தாலும் சரி மத்திய அரசு கண்டுக்கிறது கிடையாது, ஒழுங்கான நிதி கொடுக்கறது கிடையாது. மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறதுல கூட பாதி நிதி நம்மளுது, மீதி மத்திய அரசுனுடையது. அதுலேயுமே மத்திய அரசு ஓரவஞ்சனை தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதே மத்திய அரசு ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கு. இது சம்பந்தப்பட்டு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல. ஆனால் இன்னைக்கு தேர்தல் நெருங்க போகுதுன்ற சூழல் காரணமா மத்தியில் எப்படி பாஜக வந்து இந்து மதம் பாசிசம்ன்ற ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாங்களோ இன்னைக்கு அது எடப்பாடி முன்னெடுக்கிறாரு. அவ்வளவுதானே. இந்து மதத்தை நோக்கி நீங்க அரசியல் பண்ண கிளம்பிட்டீங்க அதிமுக, அவ்வளவுதான். கிடையாதுங்க. உங்களுக்கு டாஸ்மாக் பணத்தை முழுமையா திமுக அரசு மற்ற துறைகளுக்கு செலவழிக்குதுன்னா அப்ப எதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்காங்க? 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்க அப்படி என்ன திட்டத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க? ஏன்னா இங்க ஃபண்ட் இல்லங்க, மத்திய அரசு நிதி கொடுக்கல. டாஸ்மாக்ல வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 1000 கோடி 1500 கோடி ரூபாய் வருமானம் வருதுங்க. இந்த 1500 கோடி வருமானத்தை வச்சு நீங்க வந்து செலவு பண்ண முடியாதுங்க. டாஸ்மாக்ல ஊழல் நடந்துருக்கு. 2 ஆண்டுகள் வந்து வருமானமே இல்லாம ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ண ஆட்சி அதிமுக ஆட்சி. கொரோனா காலத்துல 2 ஆண்டுகள் வருமானமே இல்ல. நாங்க வாழ்த்துறோம். சர்ப்ளஸ்ல இருக்கிற அமௌண்ட் வச்சுக்கிட்டு ஓட்டுனாரு எடப்பாடி பழனிசாமி. நாங்க வாழ்த்துறோம், எடப்பாடி நல்லா மேனேஜ் பண்ணிருக்காரு. இப்ப என்ன கேள்வினா, டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கு, கரெக்ட் தானே? இப்ப நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இந்த ஹெச்ஆர்என்சிலையும் ஊழல் நடந்துருக்குன்றீங்க, நிரூபிக்க வேண்டியது தானே? ஏன் நீதிமன்றத்துக்கு போங்க, ஏன் போக மாட்டீங்க? வழக்குகள் இருக்குங்க, நிறைய வழக்குகள் இருக்கு. டி.ஆர். ரமேஷ் அவர்களே பல வழக்குகள் கொடுத்திருக்காரு. அதிமுக போக வேண்டியதானே? ஏன் அதிமுக முன் வர மாட்டீங்க? என்ன ரீசன்னா, திரும்ப நாளைக்கு ஆட்சிக்கு நம்ம வருவோம், வந்தோம்னா நமக்கு பிரச்சனையா இருக்குன்ற சுயநல அரசியல் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கிறார். அவ்வளவுதானே? கிடையாது. ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து இது தொடர்பான பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்குகள்ல தீர்ப்பு வாங்கியிருக்கு. இப்போ டி.ஆர். ரமேஷ் அவர்கள், அதாவது இது தொடர்பாக ஹெச்ஆர்என்சி தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தொடக்கக்கூடியவர். அவர் தான் வந்து இது போன்ற வழக்குகளை அவர் தான் கையிட்டு வராரு. அவரும் பல வழக்குகள் தொடுத்திருக்காரு.
அவர் தொடுத்த வழக்கு ஒன்றில் தான் வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இடைக்கால உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி. கல்லூரிகளை கட்டக்கூடிய இடத்துல அரசாங்கம், இந்த கோவில் பணத்தை வைத்து கட்டக்கூடிய இடத்துல அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்துக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்து ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த 4 கல்லூரிகள் செயல்படுறதுக்கு தடை விதித்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது படிக்கிற பசங்களோட வாழ்க்கையில மண்ணெளி போட்டிருக்கீங்க, அப்படிதானே நம்ம சொல்லணும். முறைப்படி செய்யப்பட்டா யாரும் தவறு கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக இங்க பணம் செலவழிக்கப்படுது. அவங்க கோவில் பணத்தை எடுத்து வச்சு ஒயின் ஷாப் திறக்கல, கல்லூரி திறந்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? ஒவ்வொரு முறையும் கல்லூரி திறக்கிறதுக்காக இங்கேருந்து போய் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம நம்பி இருந்தோம்னா நம்ம மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி எப்படி பயன்படுத்த நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒருத்தர் ஒரு பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறாரு. சரி. கொள்ளையடிச்ச பணத்துல 50% நான் கவர்மெண்ட்டுக்கு தரேன் அப்படின்னு முதல்ல ஸ்டாலின் சந்திச்சு ஒரு செக் கொடுத்துட்டு போயிடுறாரு. சரி. முதல்ல ஸ்டாலின் அதை வேற ஒரு திட்டத்துக்கு பயன்படுத்துறேன், அந்த நிதி ஒதுக்கிடுறாரு. அதுக்கப்புறமா தான் அது கொள்ளையடிக்கப்பட்ட பணம்னு தெரியுது. இப்ப அந்த பணத்தை திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்களா இல்ல வங்கியில இருந்து கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு வங்கி கிட்ட திருப்பி கொடுப்பாங்களா? அதாவது கொள்ளையடிக்கப்பட்டதுக்கான ஆதாரம் வேணும் இல்ல? கொள்ளையடிக்கப்பட்டிருக்கா நம்ம சொல்லலாம், கொள்ளையடிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டுங்கிறது நீங்க குழப்புறீங்க. இல்லங்க, ஆதாரம் இல்லாம சொல்லுங்க. இப்ப கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை ஒரு தகவல் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உளவுத்துறை கொடுக்குது ஒரு தகவல். சரி. இப்போ அந்த பணத்தை முதல்வர் ஸ்டாலின் இந்த வங்கிக்கு திருப்பி கொடுப்பாரா, கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அப்படிங்கிறதுனால வங்கிக்கு திருப்பி கொடுப்பாரா, இல்ல முன்ன சொன்னபடி தான் ஒதுக்கின திட்டத்துக்கு அந்த பணத்தை அப்படி யூஸ் பண்ணுவாரா? இப்ப நீங்க சொல்றது மாதிரி நடந்து இருக்குன்னா நம்ம பேசலாம். அந்த மாதிரி இப்ப நடக்கல. அதுதான் நடக்குது. இல்லையே, அதுதான் நடக்குது. இந்த ஊழல் குற்றச்சாட்டை பாஜக தான் வைக்கிறாங்க. கிடையாது, அதுதான் மக்கள் யாரும் வைக்கல. HRNC-ல என்ன தெரியுமா பண்றீங்க? கல்லூரியோ இந்து மதத்தை நோக்கி அரசியல் பண்ணணும் அப்படின்னு அதிமுக களமிறங்கி இருக்கீங்க. லிட்டரலா அதிமுக கொண்டு போய் பாஜகவோட நீங்க அணுக வச்சிருக்கீங்க. அதுதான் திரும்ப தெளிவா சொல்றாரு. கூட்டணி மக்களுக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு. HRNC-ல ஒரு கல்வி நிறுவனம் தொடங்குறதுக்கு அந்தந்த கோவில்களுடைய நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சட்டம் சொல்லுது. சரி. சட்டத்தை மீறி நான் இப்படிதான் பண்ணுவேன்னு போனா நீதிமன்றம் குட்டு வைக்க தான் செய்யும். நீதிமன்றம் குட்டு வைக்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில பேசுறாரு, தப்பு இல்லையே. நீங்க பண்ண தவிர நீதிமன்றம் சுட்டி காட்டுது, நீதிமன்றம் சுட்டி காட்டுறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு, தப்பு இல்லையே. சரி. இப்ப நமக்கு ஒரு 4 காலேஜ் ஒத்துக்கோங்க. இல்ல, இப்ப நமக்கு 4 காலேஜ் வேணும். இப்ப என்ன பண்ணலாம்? பணம் இல்ல, என்ன பண்ணலாம்? முறைப்படி அந்த கோயில் நிர்வாகத்துல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கான்னு கேளுங்க, சர்ப்ளஸ் அமௌண்ட் எவ்வளவோ கணக்கெட சொல்லுங்க. அதன்படி அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி நாங்கள் கல்லூரிகள் தொடங்குறோம் அந்த கோயில் சார்பா அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. அதுல எந்தெந்த பாடப்பிரிவுகள் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த பட்டியலும் கேளுங்க, கேட்டு வாங்க. அப்புறம் நீங்க வந்து ஒரு ஜியோ போட்டு பண்ணுங்க. யார் தடுக்க போறா? அப்படி பண்ண யாரும் தடுக்க போறது கிடையாது. நாங்க கோயில் பணத்தை நாங்களே எடுத்துக்குவோம். கோயில்ல இருந்து நாங்க கோயிலுக்கு கூட நாங்க செலவு பண்ணாம நாங்களே கல்லூரிகள் அமைப்போம். கோவிலுக்கு என்னங்க செலவு பண்ணணும்? கடவுள் வந்து தன்னை காப்பாத்திக்க மாட்டாராங்க? எனக்கு புரியலங்க. கடவுள் தன்னை காப்பாத்திக்கிற சக்தி இழந்துட்டாரா கடவுள்? அப்புறம் எதுக்கு HRC இருக்கு? ஏன்னா கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய சுத்த இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆட்டையை போட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக HRNC இருக்கு. நீங்க இப்ப கேக்குறீங்களா கடவுளே காப்பாத்திக்க மாட்டாருன்னு கேக்குறீங்களே, அப்ப கடவுளுக்கு தன்னுடைய சொத்தை காப்பாத்திக்க தெரியாதா? அப்புறம் என்னத்துக்கு HRNC இருக்கு? அதுதான் கேக்குறேன். ஏன்னா அதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன். கடவுளே ஏமாத்தி பிழைக்கக்கூடிய ஆட்கள் இங்க இருக்காங்க. பாஜக போன்ற ஆட்கள் அப்படிதான் பண்றாங்க. இல்ல அது கடவுளுக்கு தெரியாதா? கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் தன்னுடைய சொத்தை காப்பாத்திக்க கூட முடியாத இடத்துல இருக்கு. கடவுள் கல்லு தானங்க, நிஜத்துல இருக்காரா, உயிரோட இருக்காரா? அவங்க உங்களுடைய நம்பிக்கைங்க. அது கரெக்ட். அதேதான், அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் நம்பிக்கை இருக்கு. ஜோசியம் பாக்குறாரு, ஜாதகம் பாக்குறாரு, ஜாதகத்தின் அடிப்படையில என்ன நேரத்துல எப்ப பிரச்சாரத்தோட தொடங்கணும் ஜோதிடர்கள் சொல்றாங்க. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் பாக்குறாரு, ஜாதகத்தை பார்த்து திருமணமே பண்ணாரு. உதயநிதி தனிப்பட்ட விருப்பத்துக்கும் மக்களுடைய நம்பிக்கையில நீங்க குழப்பிக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், தனிப்பட்ட விருப்பமும் மக்களுடைய நம்பிக்கையும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். எப்படிங்க? ஸ்டாலின் போய் ஜோசியம் பார்க்க அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக தமிழ்நாடு கூட எல்லாரும் போய் ஜோசியம் பார்க்கணும் இது நம்பிக்கை இருக்கா? இப்ப நான் பார்க்க யார் பார்க்காம இருக்காங்க? நீங்க சொல்ல நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி உங்க வீட்டுல பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதாங்க, அது அவங்களோட விருப்பம். ஜாதகத்தை தூக்கிட்டு குடும்பத்துல ஒருத்தர் பாக்குறாங்க அப்படிங்கறதுனால அந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க போயிடுவீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லங்க. எப்படினாலும் உங்க அப்பா அம்மா எனக்கு பாக்குறாங்க இல்லங்க. ரத்த உறவு தானே. ரத்த உறவு. இப்ப என் ரத்த உறவுல ஒருத்தன் தப்பு செய்யறான். சயின்டிபிக்கலா நீங்க பார்த்தா ரத்த உறவு தானே. என் ரத்த உறவுல ஒருத்தன் கொலை பண்றான் இல்ல தப்பு பண்ண ஏதோ ஒன்னு பண்றான். இப்ப நான் ஜெயிலுக்கு போக முடியுமா? தப்பு பண்ணவன தான் ஜெயிலுக்கு போக முடியும். சரி, அப்புறம் என்ன? இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத பேச்சா இருக்கு. நீங்க ஒத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பாஜக கிட்ட அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்தாரு. நீங்க தான் இப்ப லாஜிக் இல்லாம சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசினா ஒருத்தர் வந்து தவறு பண்ணிட்டு அவர் ஜெயிலுக்கு போறது போல நான் ஜெயிலுக்கு போறேன். நீங்க வந்து லாஜிக்கலா பேசாம நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கையும் ஒரு குற்றத்தையும் நீங்க வந்து ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க, இவ்வளவு விட்டுருவோம். அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையான்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. இல்ல, அதான் உண்மை.
அதை வந்து ஸ்டாலின் சமாளிக்கிறதுக்காக வேறு துறையிலேருந்து எடுத்து ஒரு விஷயம் செயல்படுத்துறாரு, மக்கள் நலனுக்காக செயல்படுத்துறாரு. அது தவறு நீங்க சொல்றீங்கன்னா பாஜக உங்க கூட்டணியில தானே இருக்காங்க, நீங்க கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது. ஒதுக்கப்பட்ட நிதியை மகளிர் தொகை உரிமை தொகை ஒதுக்கின மாதிரி அது மாதிரி தானே சொல்றீங்க. சரிங்க, நான் என்ன கேட்கிறேன், அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கிட்ட கேட்டு நிதி வாங்கி கொடுங்க, மக்கள் வேணாம்னு சொல்ல போறாங்களா? மக்கள் நலனுக்காக அரசியல் பண்றீங்க. 39 எம்பிக்கள் இங்க இருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்களே, 39 எம்பிக்கள் அங்க இருந்து தண்டத்துக்காக போய் உட்கார்ந்திருக்காங்க. கரெக்ட். அப்ப போய் வடபாயசம் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்திருக்காங்க. காழ்ப்புணர்ச்சியில செயல்படுறீங்க. 39 எம்பியே நாங்க உங்களுக்கு திமுக கொடுத்துட்டாங்க, அண்ணா திமுக கொடுக்கல, அப்ப வந்து நம்ம மக்களை வச்சு கேம் பிளே பண்ணணும்னு அரசியல் பண்றீங்க, அவ்வளவுதானே? அதாவது இங்க இருக்கிற தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை ராஜ்யசபால தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்கிறது அதிமுக. ஒன்றும் இல்லை, மீனவர்களை வந்து பட்டியலின பிரிவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளா இருக்கு. அதை வந்து தம்பிதுரை அவர்கள் ராஜ்யசபால பேசினார். என்னைக்காவது இந்த திமுக எம்பிக்கள் யாராவது இதை லோக்சபால எழுப்பியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. சரி, தம்பிதுரை அவர்கள் மட்டும்தான் இந்த கோரிக்கை முன் வச்சார். தம்பிதுரை அவர்கள் முன் வச்ச உடனே சுரேஷ் கோபி அவர்கள் எழுந்து எனக்கும் இதே கோரிக்கை இருக்கு, நானும் இதே கோரிக்கையை முன்வைக்கிறேங்கிறார். அன்னைக்கு ராஜ்யசபா எம்பி அவர் இருந்த டைம்ல. சரி, ஸோ உங்களுக்கு வந்து மக்களுடைய குறைகள் என்னவோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் பேசக்கூடிய இடத்துல அதிமுக மட்டும்தான் இருக்கு, திமுக கிடையாது. 39 எம்பிகள் இங்க தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க? மக்களுடைய குறைகளை கொண்டு போய் அங்க பேசுங்க, எங்களுக்கு வேண்டியது நீங்க வாங்கி கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எதையும் கேட்க மாட்டீங்க. அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கு, நீங்க பேசுவாங்க. அப்ப நாங்களே ஆட்சிக்கு வந்துடுறோம், நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்களேன். மக்கள் நம்பிக்கை வச்சா வாங்க. மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம உங்களுக்கு ஓரம் மக்களுக்கு நம்பிக்கை வந்ததுனால தானே உங்களை உட்கார வச்சாங்க. அப்ப அந்த நம்பிக்கை காப்பாத்துறதுக்கு நீங்க தானே போய் பேசணும். அதிமுக போய் பேசுங்க, அதிமுக போய் அது கரெக்ட், ரிசைன் பண்ணிட்டு போங்க. கரெக்ட், அதான் சொல்ல வரேன். மக்கள் எங்களை நம்பி அனுப்பி இருக்காங்க, நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க எதுக்கு இந்து மக்களுக்காக அரசியல் பண்றீங்க? இங்க சிறுபான்மை மக்கள் மேல அதிமுகவுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன்னா எப்படி சிறுபான்மை மக்கள் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, அதனால நம்ம இந்து மக்களுக்கு டைவர்ட் பண்ணி நம்ம அரசியல் பண்ணணும். யார் சொன்ன சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க? யார் சொன்னா? இங்க இருங்க, எத்தனை சதவீதம் உங்களுக்கு ஓட்டு வந்திருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. நேத்து கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. சரி, ஒரு 4 இஸ்லாமியர்கள் வந்து உட்கார்ந்திருப்பாங்க, சிறுபான்மை மக்கள் உட்கார்ந்திருப்பாங்க. இல்லங்க, உடனே இருங்க இந்த வர வீடியோவே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு நேத்து. சரி, அப்போ அவருடைய பிரச்சார கூட்டத்துல சரி இஸ்லாமியர்கள் கலந்துருக்காங்க. சரி, கூட்டமா வந்திருக்காங்க, பெருந்திரளா வந்திருக்காங்க, அவங்க கலந்துட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்ல போறீங்களா? இஸ்லாமியர்களுடைய ஆதரவு அதிமுக இல்லன்னு சொல்ல போறீங்களா? இருக்குன்னு சொல்ல போறீங்களா? இருந்தா ஜெயிச்சிருக்கலாமே. எந்த தொகுதியில ஜெயிச்சாங்க? எடப்பாடி அவர்கள் தலைமையில இருந்து எந்த தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருக்கு? எல்லாத்தையும் தோத்துருக்கீங்க. எந்த தொகுதியில இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு? இருக்காங்க. என்ன பெரும்பான்மை இல்லன்னு சொல்ல போறீங்களா? எந்த தொகுதியில இருக்காங்க பெரும்பான்மை? ஏங்க நீங்க புதுக்கோட்டை பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டிங்க, அறந்தாங்கி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்துல மெஜாரிட்டி. ஓகே, எந்த தொகுதியில மெஜாரிட்டியா இருக்காங்க? ஏங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதிமுகவுக்கு? அதிமுக மேல நான் கேக்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? நீங்க அதிமுக மேல இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அதனாலதான் திருப்பி கேக்குறேன். எந்த தொகுதியில இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்காங்க தலைவா? இல்லன்னு சொல்ல போறீங்களா? ஒரு தொகுதி பேரை சொல்லுங்க. சிறுபான்மை மக்கள் தான். ஒரு தொகுதி பேரை சொல்லுங்க. அதான் தலைவா சொல்றேன், அவங்க சிறுபான்மை. நான் தொகுதி பேரை சொல்ல அறந்தாங்கி தொகுதியா இல்லையாங்க? அறந்தாங்கில இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க. கிடையாதுங்க, பெரும்பான்மையா இல்லங்க. பெரும்பான்மையா இல்லாட்டி இருக்காங்க. பெரும்பான்மையா இருக்கிற தொகுதியை கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் எந்த இடத்துல பெரும்பான்மை இல்ல, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் என்ன கேக்குறேன், அதனால சிறுபான்மை மக்கள். இப்பதான் நீங்க சொன்னீங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்காங்க. நீங்க எங்க ஒரு தொகுதி சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதாங்க? 16% இஸ்லாமிய மக்கள் இருக்காங்கல்ல, 16%த்துல எத்தனை சதவீதம் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க? எத்தனை இஸ்லாமியர்கள் அதிமுக நம்பி இருக்காங்க? 4% போடலாம், 5% போடலாம். அப்போ இங்க பெரும்பான்மையா இஸ்லாமியர்கள் அதிமுக நம்பல, திமுக நம்பி இருக்காங்க. பாஜக பாசிச சக்தியோட சேர்ந்துகிட்டு அதிமுக இந்து மத அரசியல முன்னெடுத்திருக்கீங்க. திமுக நம்பல, காங்கிரஸ் நம்புறாங்க இஸ்லாமியர்கள். திமுக நம்பி இருந்தா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக போட்டிருக்கணும் வாக்குகள், காங்கிரஸ்க்குள்ள வாக்களிச்சாங்க. நீங்க சொல்ற அதே பெரும்பான்மையா இருக்கிற 2021 சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் முடிவு பண்ணதுனாலதான் திமுக வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்புறம் என்ன மேட்டர்? நம்பிக்கை வச்சாங்களா? அப்புறம் ஏன் துரைமுருகன் கம்மியான வாக்குகள்ல ஜெயிச்சாரு? குறைவான வாக்குகள். நீங்க தோத்ததே எங்க கணக்குல எடுத்துக்க மாட்டீங்க. நீங்க தோத்துட்டீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம். 1000க்கும் குறைவான வாக்குகள்ல துரைமுருகன் ஜெயிச்சாரு. ஆமாங்க, நீங்க தோத்து. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% நாங்க எஸ்எஸ்எல்சி பாஸ். ஏன் குறைவான தலைவா? நாங்க எஸ்எஸ்எல்சி பாஸ், நீங்க 8வது ஃபெயில். ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா திமுக ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு 80% ஆதரவு கொடுத்திருந்தா கூட
எனக்கு தெரிஞ்ச துரைமுருகன் அவர்கள் 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கணும்ல. 1000க்கும் குறைவான வாக்குகள்ல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் முழுமையா திமுக போகல. SSLC பாஸ், நீங்க 8வது ஃபெயில் ஒத்துக்க மாட்டீங்க. 8வது ஃபெயில்னாலும் SSLC பாஸ்னாலும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் முழுமையா போகல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமா, உங்களுக்கு முழுமையா வரல, அதான் உண்மை. திமுகவுக்கு முழுமையா வரலங்க. சரிங்க, திமுகவுக்கு முழுமையா வந்திருந்தா துரைமுருகன் 20,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. 1000க்கும் குறைவான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க ஜெயிக்கவே இல்ல. ஏன் அந்த டேர்மே எடுக்க மாட்டீங்க? நீங்க ஜெயிக்கவே இல்ல. நாங்க 1000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கோம், நீங்க ஜெயிக்கவே இல்ல. அது நான் என்ன சொல்றேன், இங்க அதிமுக இந்து மத அரசியல் முன்னெடுக்கிறாங்கன்றேன். மறுக்கிறீங்களா? இல்லன்னு சொல்றீங்க? இல்லங்க, சரி, ரைட். இந்து மத அரசியல முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா இந்துத்துவ கொள்கையை பேசணும். இந்துத்துவ கொள்கை எங்க பேசுறாங்க அதிமுக? எல்லா எம்மதமும் சம்மதம் எல்லாருக்கும் ஒருவனே இறைவன் தானே போறாங்க. சரி, திமுக மாதிரி அண்ணாவுடைய கொள்கையை காட்டுல பறக்க விட்டு போறாங்களா? கடவுள் மறுப்பு அப்படின்னு அண்ணாதுரை, நீங்க அண்ணா இங்க கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினாரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே அண்ணா சொன்னாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்ற இடத்துல கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியார் தூக்கி வச்சு போனாரு. யார் அந்த ஒன்று? எந்த ஒரு குலம்? எல்லா கடவுளும் ஒன்று, எல்லா மதங்களும் ஒன்று. எடப்பாடி பழனிசாமி வேலை தூக்கிட்டு தானே சுத்திட்டு இருக்காரு. அவர் ஒன்னும் அவருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாகவோ இல்ல கிறிஸ்தவ மக்களுக்கு ஆதரவாகவோ இல்ல அவங்களோட மத நம்பிக்கையை காப்பாத்தணுங்கிற இடத்துலயே அவர் இல்ல. அவருக்கு அவருடைய நம்பிக்கை, அதுதான் சொல்றேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட நம்பிக்கையா RSS தன்னுடைய தலைமையை எடுத்துக்கிட்டாரு. அவர் RSS-களோட பயணிக்கிறார். RSS தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்க. RSS-க்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில RSS பல்வேறு பேரணிகள் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப RSS-க்கு திமுக ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிடலாமா? ஏன்னா திமுக ஆட்சியில தான் பேரணிகள் நடத்தப்படுது. அதிமுக ஆட்சியில பேரணிகள் நடத்தப்படுறதுல அனுமதி கொடுக்கல. நீதிமன்றத்துக்கு போனாங்க, போராடினாங்க. பாஜகவுடைய வேல் பிரச்சாரத்துக்கு கூட அதிமுக ஆட்சியில அனுமதி கொடுக்கப்படுறாங்க. எதுக்கு இப்ப பாஜக கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க? அப்போ பொருந்தா கூட்டணி தானே, மக்களை ஏமாத்த கூட கூட்டணி தானே. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிற எண்ணத்தோட எல்லாரும் எதிர்கட்சினா இங்க விஜய் உங்களுக்கு எதிர்கட்சியா தெரியலையா? வர சொல்லுங்க. சீமான் உங்களுக்கு எதிர்கட்சியா தெரியலையா? விஜய் உங்களுக்கு பழக்கம்னா வர சொல்லுங்க. யாரு வேணாங்கற? விஜய் முதல்வர் பதவி கொடுங்க. பதவிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக வச்சிருக்காரு. அவ்வளவுதான் தலைவா. ஒரே விஜய் முதல்வர் பதவி கொடுத்தா வருவான்றீங்க. விஜய் அப்ப முதல்வர் பதவிக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காரா? ஆமாங்க, பதவி வெறியில தான் விஜய் சுத்துறாருங்கறீங்க. முதலமைச்சராக தான் வந்திருக்காரு. நல்லது பதவி வெறியில விஜய் சுத்துறாரு. நல்லது பண்ணணும்ன்ற வெறியில பதவி வெறியில சுத்துறாருங்கறீங்க. நல்லது பண்ணணும்ன்ற வெறியில சுத்துறாரு. அப்ப முதல்வர் பதவி எனக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு வரணும்ல. ஏன் வரல? அதுதான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டு என்ன முதலமைச்சர் ஏற்கிற யாரோ அவங்களோட நான் போவேங்கிற. அப்ப பதவி வெறியில சுத்துறாரு விஜய். ஆமாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற பதவி வெறி சுத்துறாரு. பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தும் அந்த பதவியில ஒண்ணும் பண்ணல. அதனால நாங்க போன அவசியம் இல்ல. நான் முதலமைச்சர் அப்ப ஏன் அதிமுக எதிர்க்கலாம்? அவங்க அதிமுக அவங்க எதிர்க்கல. எங்கங்க எதிர்க்கல? அவருதான் அவங்க பேர் அவங்க கட்சியினுடைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இங்க ஒரு இதுமே இல்ல, ஆதரவுமே இல்ல, யாரும் கூட்டணிக்கு போக மாட்டான்னு சொல்றாரு. அதே ஆதவர்ஜனா 2 நாள் முன்னாடி ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னு, அதிமுக எதிர்கட்சியா இருக்கு, எதிர்கட்சியை நாங்க எதிர்க்கணும்னு எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற. கரெக்ட் தானே, ஆளுங்கட்சி தான் எதிர்க்க முடியும். எதிர்கட்சி எதிர்க்கிட்டே இப்ப என்ன பண்ண போறாங்க? அப்ப அதிமுக எதிர்ப்ப விஜய் தாவேக எடுக்கலாம். 2வது அவர் என்ன சொல்றாரு, அதிமுக எங்களுக்கு எதிரி இல்லைங்கிறார் ஆதவர்ஜனா. அதிமுக எதிரியா பார்க்காதவங்க அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டியதானே. முதல்வர் பதவி கொடுத்தாதான் அதிமுக பேசுனீங்களா? 80 தொகுதி கொடுத்தா அதிமுக ஜெயிக்குது, இந்த 26ல ஜெயிக்குது. இவர் வந்து 3வது இடத்துக்கு வராரு. யார்? விஜய் 3வது இடத்துக்கு வராருன்னு வச்சுப்போம். இப்ப விஜய் யார் எதிர்ப்பாரு? ஆளுங்கட்சி எதிர்ப்பாரா இல்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எந்த சீமானியோ இல்ல வேற? எனக்கு தெரிந்து அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாருன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் 2000க்கு வந்தா என்ன வரல. 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல விஜய் ஒரு முக்கிய ஃபேக்டர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி விஜயகாந்த் அவர்கள் 2009 நாடாளுமன்ற தேர்தல்ல முக்கிய ஃபேக்டர் இருந்து அவரை சீரழிச்சீங்களோ, எப்படி விஜயகாந்த் சீரழிச்சீங்களோ அதே மாதிரி விஜய் சீரழிக்கணும் பிளான் பண்ணிட்டீங்க. அதிமுகவோட கூட்டணி வைத்ததனால மட்டும்தான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. இல்லன்னா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாம போயிருக்கும். இப்ப தேமுதிகவை நீங்க வந்து மட்டம் தட்டுறீங்க. இன்னைக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு தேமுதிகக்கு? 2.5% வச்சிருக்காங்க. என்ன வாக்கு வங்கி இது? போன சட்டமன்ற தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தல 0.5% வாக்கு வங்கி. அமமுகவுக்கு இவங்க ஓட்டு போடல. இன்னைக்கு சொல்றாங்களே விருதுநகர்ல வந்து நாங்க வந்து எங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு. விருதுநகர்ல அமமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடல, இவங்க வேட்பாளருக்கு அமமுக ஆளுங்களும் ஓட்டு போடல. 2 பேரும் முரண்பட்ட ஒரு கூட்டணியில் இருந்துகிட்டு 2 பேரும் ஓட்டு போடாம 2 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் போயிருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சொன்னார்ல, காங்கிரஸ் வந்து இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்க திமுக அண்டி பொழைக்குதுன்னு வார்த்தை பயன்படுத்தினாரு. அப்ப அதே தான் தேமுதிக அதிமுக அண்டி பொழைக்கிறாங்கன்னு நீங்க பதிவு பண்ணுங்க. தேமுதிக அதிமுக மட்டும் இல்லைங்க, தேமுதிக வந்து தேர்தல் நேரத்துல பேரம் பேசக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. எல்லா கட்சிகிட்டையும் பேரம் பேசுவாங்க. ரைட்.
எந்த கட்சி உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குதோ அந்த கட்சியோட போவாங்க. ரைட். சுதீஷ் சொல்லலையா 2009 காங்கிரஸோட நாங்க பேசணும், காங்கிரஸ் எங்களுக்கு எம்பி சீட் ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கறதா எனக்கு கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனா அது பேச்சுவார்த்தை கைகூடல பெரிய அளவுலன்னாரு. அப்ப 2009 இருந்து அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு தான் அடி போட்டுட்டு இருக்காங்க. ரைட்டு, பொறுத்தும் பாப்போம் பிரதர். ஏன்னா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை மதிக்கிறாங்க, அதிமுக கூட்டணி கட்சிகளை மதிக்கிறது இல்லை. கூட்டணி கட்சியெல்லாம் மதிக்கலங்க. உங்களுடைய வாதத்துல தெரியுது. திமுக கூட்டணி கட்சியெல்லாம் மதிக்கலங்க. கூட்டணி கட்சி மதிக்கிறதா இருந்தா செல்வப்பிரதியை வச்சு ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு திருமாவளவன் ஓரம் கட்டுறதுக்கு நினைப்பாங்களா? திருமாவளவன் மாதிரியான ஒரு தலைவர் திமுக கிடைப்பாங்களா? பின்ன அதிமுக மட்டும் கிடைப்பாங்களா? ஏங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு கல்வி விட்டுக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன். விசிகா இப்ப பாருங்க, நீங்களும் அப்படிதான் பேசுறீங்க. விசிகா திமுகவுக்கு அடிமையா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அதிமுக பாஜகவுக்கு அடிமையா இருக்கதான் இங்க பிரச்சனை. அதிமுக பாஜகவுக்கு அடிமையா இருக்கு. அப்படிதாங்க இருக்கு. எங்க இருக்கு கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கே நீங்க எங்கேயாவது அமித்ஷா வந்தாதான் நாங்க நிப்போன்ட்டு ஒத்த கால அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் தான் வரீங்க. அந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு முதல்ல பாக்கணும். அமித்ஷா அவர்கள் தலைவா உடனே என்ன நடந்ததுன்னு போவாதீங்க, நடந்தது என்ன அதை பத்தி பேசுவோம். அமித்ஷா அவர்கள் வந்து எதுக்கு வந்தாரு? பாமக உட்பட எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் போடணும்னு இருந்தாரு. பாமக அப்பதான் வந்து அப்பா மகன் பிரச்சனை உருவாச்சு. அப்பதான் உருவாச்சு. அதான் அமித்ஷா வந்தாரு, உருவாயிடுச்சு. கரெக்ட் தானே? அமித்ஷா வந்தாரு, அதிமுக கூட்டணி வச்சாரு, அதிமுக உடைஞ்சது. ஓபிஎஸ் ஒரு சைடு, இபிஎஸ் ஒரு சைடு போனாரு. திருப்பி அமித்ஷா வந்தாரு, தேர்தல் நேரம் பாமக உடையுது, அப்பா தனியா புள்ள தனியா போறாங்க. மறுபடியும் தமிழ்நாடு உடையும். அமித்ஷாவால பாமக உடையல. பாமக உடையறதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்காரு, கரூர்ல இருந்தாரு. கரூர்ல இருந்து நாங்க வந்து நான் தனியா நின்னா ஜெயிச்சிருவேன், நான் வந்து இவங்களோட என்ன ஜெயிச்சிருவேன், அவங்களோட என்ன ஜெயிச்சிருவேன், 25% வாக்குகள் 35% வாக்குகள் பாஜக வாக்குகளை பாஜக வாங்கி கொடுத்து அண்ணாமலை தாங்க. எங்க வாங்கி கொடுத்தாரு? கூட்டணி மோடியே சொன்னாரு, மோடியே சொன்னாரு பாஜக வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை தான், அண்ணாமலையாலதான் நமக்கு தோத்தாலும் 11% வளர்ச்சி கிடைச்சதுன்னு சொன்னாரு. அமமுக ஓபிஎஸ் அதே மாதிரி தொடர்ந்து அதிமுக தொடர் தோல்வியை மட்டும் தான் சந்திக்குது. பாப்போம் ஒரு நிமிஷம். அமமுக ஓபிஎஸ் கே செல்வகுமார் அவர்கள் உட்பட இந்த மாதிரியான தலைவர்கள் இல்லைன்னா பாஜகவுக்கு 3% கீழே தான் ஓட்டு கிடைச்சிருக்கும். பரவாயில்ல. இந்த கூட்டணி கட்சிகளால இவ்வளவு வாக்குகளை வாங்கிட்டு எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே நான் தான் பண்ணேன், இது என்ன கிளைம்? அப்ப கூட்டணி கட்சிகளை நீங்க வந்து அவமதிக்கிறீங்க. ஆமா, தினகரனை வந்து நீங்க அவமதிக்கிறீங்க. தினகரனால எங்களுக்கு ஒண்ணுமே லாபம் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க அண்ணாமலை அதான் சொல்றாரு. சாமி நாங்க சொல்லல, அண்ணாமலை அதான் சொல்றாரு. சொன்னீங்க அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இது பேர் தேமுதிக அமமுக இவங்க எல்லாரும் நீங்க தான் இழிவுபடுத்தி. கிவ் அண்ட் டேக் பாலிசி வேணுங்க கூட்டணினா. கூட்டணினா அதிமுக அதுக்கு நாங்களே கிவ் பண்ண முடியாதுங்க, நீங்களும் கொஞ்சம் கிவ் கொடுக்கணும். கொடுத்தோம், ரைட்டா? தேமுதிக கொடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல விருதுநகர்ல தேமுதிகவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க தெரியுமா? அதிமுக எவ்வளவு சொல்லி காட்டுறீங்களா? இப்ப சொல்லி காட்டுறீங்களா? எங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி காட்டுறீங்க, செலவு பண்ண சொல்லி காட்டுறீங்க. இருந்துச்சுன்னா பண்ணுங்கிறேன். சரி ரைட்டுங்க. இப்ப ராஜ்யசபா சீட் கொடுக்கலன்னா நாங்க தனியா போவாங்கிறீங்களா? போய் பாருங்க. ரைட். யார் தடுக்கிறவங்கள போய் பாருங்க. டெபாசிட் கூட தேராது. நாங்க தோத்துட்டு கட்சியை ஒண்ணுலாம் அழிச்சிட்டு நடுத்தரல போய் உட்காருங்க. இல்லன்னா திமுக கூட்டணி போங்க. எந்த கல்யாண மண்டபத்தை உங்களை இடிச்சு நடுத்தர கொண்டு வந்தாங்களோ அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற போட்டோவோட கொண்டு போய் ஸ்டாலின் கிட்ட போய் அடிமை சாசனம் எழுதி திமுக கூட்டணியில போய் சேருங்க. யார் வேணாங்கிறா? ரைட். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக காங்கிரஸ் கிட்ட கெஞ்சினீங்க, பாஜக கிட்ட கெஞ்சினீங்க, அதிமுக கிட்ட கெஞ்சினீங்க. அதிமுக 2024 தருதுன்னு சொல்லியாச்சு. அப்பவும் நாங்க வந்து கூட்டணியை முடிவு பண்ண மாட்டோம், ஜனவரியில தான் நாங்க முடிவு பண்ணுவோம். திமுக கூட பேரம் பேசிட்டு இருக்கீங்க இன்னும் உட்காந்துக்கிட்டு. கேட்டா நாங்க வந்து வலிமையான கட்சி, வலிமையான தலைமை கொண்ட கட்சி. என்ன தலைமை இருக்கு? பிரேமலதா அவர்கள் மட்டும்தான் பேசுறாங்க. விஜயகாந்த் அவருடைய பையன் ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்காரு. 2 தலைவர்களை வச்சுட்டு நீங்க ஓட்ட முடியுமா? 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்க பேசுறதுக்கு? தேமுதிக டோட்டல் டேமேஜ் பண்ணியாச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தெளிவான ஒரு பதிலடி கொடுப்பாங்க. சிறுபான்மை மக்கள் கண்டிப்பா எது நியாயமோ இது விடியலோ அதை நோக்கி சிறுபான்மை மக்கள் விடியலை தூக்கி போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த விடியல் கவர்மெண்ட் தூக்கி எரிஞ்சிட்டு பொறுத்தது பார்ப்போம். உண்மையான விடியலை நோக்கி நகருவாங்க. ரைட். ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி.